சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தனது திரை வாழ்க்கையில் 50 ஆண்டுகளை கடந்த இளையராஜாவுக்கு பலரும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்திய சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவராக இருப்பவர் இளையராஜா. 70களில் தனது இசை பயணத்தை தொடங்கிய அவர் தமிழில் பல மெகா ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். குறிப்பாக இவரது இசை உறுதி செய்தாலே அறிமுக இயக்குனர்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலை இருந்த காலகட்டம் கூட இருக்கிறது. பல புதுமுக நடிகர்கள், இயக்குனர், தயாரிப்பாளர்கள் என அனைவருக்கும் ஹிட் பாடல்களை கொடுத்து வெற்றிப்படமாக்கியவர் என்ற பெருமை இளையராஜாவுக்கு உண்டு. இசை மட்டும் இல்லாமல் பாடல்கள் பாடுவது, பாடல் எழுதுவது என பன்முக திறமையாளராக இருக்கும் இவர் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் இசையமைத்துள்ளார். 1976ஆம் ஆண்டு வெளியான அன்னக்கிளி திரைப்படம்தான் இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம். தேவராஜ் மோகன் இயக்கிய இந்த படத்தை பஞ்சு அருணாச்சலம் தயாரித்திருந்தார். 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இந்த படம் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்றது. சமீபத்தில் தனது திரை வாழ்க்கையில் 50 ஆண்டுகளை கடந்த இளையராஜாவுக்கு பலரும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இதனிடையே இந்த படத்தில் பாடல் பாடிய அனுபவம் குறித்து பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். இந்த படத்திற்கு முதல் பாடலான அன்னக்கிளி உன்னை தேடுதே பாடலை தான் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பாடலை பாடியவர் எஸ். ஜானகி. இது குறித்து பேசிய அவர், என் படத்திற்கு ஜானகிதான் பாட வேண்டும் என்று இளையராஜா பிடிவாதமாக இருந்துள்ளார். இதன் காரணமாக படக்குழுவினர் என்னை வந்து சந்தித்தனர். என் வீட்டிற்கு வந்து, புது பையன் மியூசிக் பண்றான், நீங்கள் கொஞ்சம் பாடல்கள் பாடிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது என் கணவர், அந்த பையனை நன்றாக தெரியும், ஜி. வெங்கடேஷ் உதவியாளர் தானே, கண்டிப்பாக பாடுவார் என்று சொன்னார். அப்போதுதான் அன்னக்கிளி படத்தின் ரெக்கார்டிங் தொடங்கியது என்று எஸ். ஜானகி கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் இளையராஜா எஸ். ஜானகி கூட்டணியில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை இதுபோன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.